வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்க ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த கீ வேல்யூ 24,594ங்க. மார்க்கெட் ஆக்சுவலா கேப் டவுனா ஓபன் ஆனது. ஆனா ப்ரீவியஸ் டே லோவுக்கே ரீடெஸ்ட் பண்ண கேண்டில் அகைன் ஃபால். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க செகண்ட் சப்போர்ட்டா தான் இருக்கும். இது செகண்ட் சப்போர்ட், ஃபர்தரா தேர்ட் சப்போர்ட். இதுக்கு கீழே இருக்க சப்போர்ட்லாம் நான் கொடுக்கல, நான் அவ்வளோ எய்ம் பண்ணவே இல்லை. பட் ஆனா கரெக்டா கீழே அதுக்கு கீழே வந்த மார்க்கெட்டு எக்ஸாக்டா போய் நம்மளுடைய சப்போர்ட்ல க்ளோஸ் வைக்குது. எகெயின் திருப்பி ரிவர்சல். திருப்பி பாருங்க, அந்த சப்போர்ட்லாம் பாருங்க எப்படி அழகா ஆக்ட் ஆயிருக்கு. அது கரெக்டா இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு என்ட்ரி எடுத்துட்டு 2.25க்கு அகைன் ஃபர்தர் ரேலி. ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம கீ வேல்யூ அப்படிங்கிறது ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் மார்க்கெட்டை நான் எப்பவுமே சொல்றது, அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும்தான் அது இயங்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நீங்க பாத்தீங்க, இது எதுக்காக இவ்வளவு தூரம் போகணும்? அந்த விலையை காலையில இங்கேயே டெஸ்ட் எடுத்துட்டு கீழே டவுன் ஆயிருக்கலாம். ஆனா ஃபர்தரா ஃபால் கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுத்த மார்க்கெட்டு சடனா ரேலி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஹீரோ டு ஜீரோலாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் கொடுத்திருந்ததை எப்படி கொடுத்திருந்தேன் அப்படிங்கிறது என்னுடைய இன்னைக்கு மார்னிங் நான் 9:45க்கு அப்டேஷன் கொடுத்திருந்தேன். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலா இது நான் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ப்ரீவியஸ் டே டேட்டா வச்சு கலெக்ட் பண்றதுங்க. ஆனா லைவ் மார்க்கெட் அப்படிங்கிறது எனக்கு 9:45க்கு எனக்கு கிடைச்சிரும் வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸ் படி மார்க்கெட்டு என்ன நடக்கும் அப்படின்னா 24,494க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு டவுனா தான் இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ரூல்ங்க. எக்ஸாக்டா அங்கிருந்து கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நிக்கலாம் மாட்டாங்க, சடனா கீழே இறக்கிடுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வேல்யூஸை நான் இது வரைக்கும் தான் கொடுத்துருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கிறது 365 வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கும். எகெயின் இதனாலதான் நான் இதை கொடுக்கும்போது இன்னொரு அடிஷ்னலா ஸ்ட்ரைக் பிரைஸையும் நான் கொடுத்துருந்தேன். ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது 24,450 காலும் 600 புட்டும் கொடுத்துருந்தேன். அதுவும் பாத்தீங்கன்னா 87க்கு கீழே முன்னாடியே க்ளோஸ் வச்சுட்டாங்க, இங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 9:45க்குலாம் அது கீழே தான் இருக்குங்க. ஸோ 82 இங்கேயே கீழே தான் இருக்குங்க. ஸோ ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல ட்ரெண்டை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா இதை பேஸ் பண்ணியே கூட நீங்க அவுட் ஆஃப் த மணி அல்லது அட் த மணிலேயே நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. ஸோ இதுதான் இந்த விலையோட இம்பார்ட்டன்ட்ங்கிறது. இது என்னால மார்னிங் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா நான் இந்த யூடியூப்ல இது லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துடவும் கூடாது. ஸோ என்கிட்ட படிக்கிறவங்க பட் இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் இதை டெய்லி அப்டேட் பண்றேன். யாரோ ஒருத்தங்க நம்ம கொடுக்கக்கூடிய விலையில ஓகே அது புரிதலோட பண்ணுனா இன்னும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் தரும். பட் இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதை ட்ரெண்ட் ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டும் இந்த விலையை எடுத்து பார்த்தீங்கன்னா போதுமானது. எல்லாத்தையும் இங்க கொடுத்துருக்கிறதுல நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் 6 பாயிண்ட் இன்டர்வெல்ல நான் இந்த என்ட்ரி கொடுத்துருப்பேன். பட் எல்லாமே இது கரெக்டா தான் வேலை செஞ்சிருக்கும். ஆனா நீங்க எடுத்துக்க வேண்டியது இந்த கலரிங் வரும்போது மட்டும் ரியாக்ட் பண்ணுங்க, போதுமானது. ஸோ இதை பாரு, இன்னைக்கு கூட எக்ஸாக்டா பாருங்க 4.95ல என்ட்ரி எடுத்து அவன் எவ்வளவு 145 போயிருக்கு. நான் இதுதான் சொல்றதுங்க, வேல்யூஸ்னா மேக்ஸ்ங்கிறது இதுதான். வேல்யூஸ்ல மட்டும்தான் இயங்குங்க. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அது அழகா என்ட்ரி எடுக்குது. என்ட்ரி பாருங்க, இங்க எவ்வளவு 74 வரைக்கும் 75 வரைக்கும் ஹை வச்ச கேண்டில் எகெயின் 18 ருபீஸ்க்கு என்ட்ரி எடுத்துட்டு அப் சைடு. இதுதான் ஜீரோ டு ஹீரோ கால் அப்படிங்கிறது இங்க எவ்வளவு அழகா கிளியரா வந்திருக்குது. நான் இதுக்கு தான் அடிஷ்னலா எனக்கு அந்த வேல்யூஸ் நான் எனக்கு மட்டும்தான் இது வியூ ஆயிருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 308 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா 344ல நல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில்
இது வந்து எனக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா மார்க்கெட் திரும்புது அப்படிங்கறத இந்த இடம் நல்ல கிளியரா சொல்லிடுச்சு. ஸோ இதனாலதான் நான் வந்து ஆஃப்டர் 1 மணிக்கு பக்கமா நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டோடைய வேல்யூஸ் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது எக்ஸாக்டா திரும்புது. இது பாருங்க 30 ருபீஸ்க்கு வந்து என்ட்ரி எக்ஸாக்டா திரும்புது. இதை நான் மதியம் 2வது அப்டேஷனா கொடுத்தேன். ஏன்னா மார்க்கெட்டு இப்பதான் திரும்புது ப்ராப்பரா அப்படிங்கறது தெரியட்டுமே அப்படின்னு. பட் இதுக்கு நான் வந்து யாருக்கும் வந்து எந்த மெசேஜும் இதை மட்டும்தான் நான் அனுப்புனேன். பட் இதை அனுப்பி எவ்வளவு பேர் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பட் இதை பத்தி நீங்க சொல்லணுங்கிறதுல எவ்வளவுங்கிறதுல எனக்கு தேவையே இல்லை. பட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம், அவ்வளவுதான். இதுக்கு மேல போகும்போது இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். பாருங்க 30 ரூபாய்க்கு வாங்குற பிரீமியம் 122ங்கிறது கரெக்டா 215க்கு கிடைக்குது. 215ல இருந்து வந்த மார்க்கெட் ரிஜெக்ட் அப்படியே ரிவர்சல் பேட்டர்ன் வச்சு மார்க்கெட் இன்னைக்கு ஹை வாலட்டிலிட்டிங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல வாலட்டிலிட்டி. பட் இன்னைக்கு நம்ம நடந்திருக்கிற மார்க்கெட் வந்து எல்லா நாளும் நடக்கும்னு தயவு செய்து எதிர்பார்க்கவே கூடாது. அதாவது இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சின்ன மொமெண்டமா தான் இருக்கும். பட் இது மாதத்துல 1 நாள் 2 நாள் நடக்குது வச்சு நம்ம வந்து எல்லா நாளும் கிடைக்கும் 5 ரூபாய்க்கு யாராவது என்ட்ரி தர மாட்டாங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. இங்கேயே எடுத்தவங்க எத்தனை பேர் எனக்கு ஃபுல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் எடுத்த 17 பாயிண்ட் தான் நான் புக் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். இல்ல அவ்வளவுதான். எனக்கு என்ன தேவையோ அந்த தேவை முடிஞ்சுதான், அவ்வளவுதான். ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது 500 பாயிண்ட் போனாலும் அது ஃபுல்லா நான் பிடிக்கணும் அப்படின்னு உட்காரக்கூடாதுங்க. ஓகே, நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸையும் பார்த்துருவோங்க. நான் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. கால் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தால இல்லைங்க. பட் இந்த ஓப்பனே வந்து பாத்தீங்கன்னா அது ஓப்பன் வேல்யூ கூட தொட முடியல. பாத்தீங்கன்னா இங்க 62 to 88 கொடுத்துருந்த இந்த பிரீமியம். பட் அதுக்கெல்லாம் அதை டச்சே பண்ண முடியல. ஏன்னா 550 பிரீமியம் அளவுக்கு வந்து மற்ற பிரீமியம்ல கால் செட் போகலாம். ஆனா புட் சைடு வந்து கிளியரா போச்சுங்க. நான் 49 அப்படிங்கிறது டிசைடிங் வேல்யூ நேத்து நான் கொடுத்துருந்தேன். அது எவ்வளவு எக்ஸாக்டா நான் இந்த பொசிஷன் எடுக்கிறவங்களுக்குலாம் இதைத்தான் நான் காமிக்கணும். இந்த பொசிஷன் பண்ணி வச்சு புட்டுல ப்ராஃபிட் பண்றீங்க, ஓகே ஃபைன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நேத்திக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 62 ரூபா. இன்னைக்கு மார்க்கெட் ஹை போனது 89 ரூபா. பட் 19 பாயிண்ட் நீங்க அங்க பிடிக்கிறதுக்காக 29 பாயிண்ட் 25 பாயிண்ட் வைங்க. 25 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு நீங்க இங்க ரியல் ட்ரேட்லயே பண்ணிட்டு போலாங்க. நான் கொடுக்கக்கூடிய விலையே உங்களுக்கு போதுமானதுங்க. நான் தான் இந்த பிரீமியம்லயே சொல்லிடுறேன். 49ங்கிறது இது முக்கியமான விலைன்னு கொடுத்துருந்தேன். 49க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன்ல தான் இருந்திருக்கும். இதை நீங்க ஷோ பண்ணி நான் மார்க்கெட்டை போய் இங்க பாருங்க நான் கொடுத்த விலை தான் அப்படின்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் அந்த வேல்யூஸ்ல மட்டும்தான் வந்து இயங்குங்க, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் காமன். பட் பல விதமான மேக்ஸ் நீங்க கத்துக்கலாம். ஆனா இது வந்து மேக்ஸ்ங்கிறது வேல்யூஸ் மாறாது, அவ்வளவுதான் விஷயம். முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 49 ருபீஸ்க்கு மேல இருக்குன்னு சொன்னேன். 49 தான் வந்து எக்ஸாக்டா லோ பாருங்க 48. ஸோ 48ல இருந்து மார்க்கெட் 62ல க்ளோஸ் ஆகி 62ல இருந்து 88 தாண்டி டப்புன்னு மேல தூக்கிட்டாங்க. இது ஹை ஹை எல்லாம் பார்க்கணுங்கிறது இல்லைங்க. 48 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கடைசியில ஐயோ 215 ரூபா. கடைசியா என்னன்னாரு 0 தான். ஸோ இதுதான் சொல்றதுங்க. பட் எப்பொழுதுமே எக்ஸ்பைரியில வந்துங்க இந்த செகண்ட் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்க தான் வந்து மார்க்கெட் வந்து எப்பொழுதும் வரும். இன்னைக்கு போன மாதிரிலாம் எல்லா நாளும் நடக்காது. இந்த ரீடெஸ்ட்ல வரும்போது நீங்க லோல என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது நல்லதா இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க என்ட்ரி எடுத்துருக்கணும். இதுதான் ப்ராப்பர் என்ட்ரி. ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்சைடு. ட்ரம்ப் சொன்ன ரூலா என்னன்னு தெரியல. பட் அவர் இன்னைக்கு நைட் ஏதோ பேசுறதா சொல்லியிருக்காரு. நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் கூட ஆகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். சரி, ஓகே. நம்ம ஆப்ஷன் பையர் நாளைக்கு மார்னிங் 9:15க்கு 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்லுதோ அதுல மூவ் பண்ணுவோம். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் வியூ பத்தி பாத்திரலாம். பட் இதுல யாரு எத்தனை பேர் என்ட்ரி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வேல்யூஸ் உடனே இமீடியட்டா நான் உங்களுக்காக தான் கொடுத்தேன். ஏன்னா நான் ஒரு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருந்தது. நான் அது பெருசு பண்ணல. எவ்வளவு தூரம் கீழே இறங்குன்னு தெரியல. வியூ விசிபிளா உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு டக்குன்னு அனுப்பிச்சேன். யாருக்கு உதவுமோ உதவட்டுமே அப்படின்னு.
ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பாத்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓகே ஃபைன். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூ 24,506ங்க. 24,506க்கு கீழே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் சடனா 24,440 நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து இந்த ரேலி வந்து ஃபேக் மாதிரி தெரியுதுங்க. ஒருவேளை நாளைக்கு ப்ரீமியம் ஏற்றி வச்சாதான் கரைக்க முடியும்னு கொண்டு போய் மேலே வச்சிருக்காங்களா, இல்லை இங்கிருந்து எகெயின் வந்து இப்படி போன மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமம் கரெக்ஷன் வந்துட்டு கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு கூட திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்து கூட இப்படி போகலாம். அது நம்ம டெக்னிக்கலா மூவ் பண்ணிட்டு போறோம். மார்க்கெட் வேல்யூஸோட பாருங்க. ஒரு சப்போர்ட்லயும் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா நீங்க அப்சைடு போங்க. இல்ல ரிஜெக்ஷன் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்தர் கீழே தான் வரும். ஸோ இந்த வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூங்கிறது 24,506 செயல்படும். இதுவே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,533, அதை உடைத்தால் 24,440. அதுக்கு கீழே சின்னதா ஒரு சப்போர்ட் இருக்குது. 24,410 ஒரு சப்போர்ட், 24,378ங்கிறது அடுத்த சப்போர்ட். இன்னைக்கு எக்ஸாக்டா லோ வச்சிருக்கிறது ஒரு சப்போர்ட் தாங்க, 24,344. இதையும் உடைத்தா 24,308க்கு போக வாய்ப்பு உண்டு. பாப்போம், நான் அதை கொடுக்கல. எல்லாமே கோடு கூட போட்டா நீங்க எத்தனை கோடையும் பார்ப்பீங்க, அதுதான். அதே மாதிரி ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,596 எக்ஸாக்டா இன்னைக்கு நடந்த ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ் ஆக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகுமான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதே மாதிரி செகண்ட் ரெசன்ஸ் 24,630, அதையும் தாண்டினா 24,662, அதையும் தாண்டினால் 24,728 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ப்போம். ஸ்டே ஆன் வேல்யூஸ். மார்க்கெட் வந்து சம்திங் ஏதோ ரியாக்ட் பண்ணுது, நியூஸ் பேஸ்டு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு. இன்னைக்கு நைட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு தெரியல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்க்கும்போது நாளைக்கு கேப் டவுனா கேப் அப்பா பாதி நாள் மார்க்கெட் இப்படியே போயிடும் போல. ஓகே, நாளைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,600. இந்த 24,600 கால் 104 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும். அதுவே 24,600 புட்டு 163 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தர் டவுனா தான் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதனுடைய தொலைவு 112 to 158ங்க. பார்க்கலாம் இது எப்படி நாளைக்கு மூவ் பண்ணுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு போன அப்சைடுக்காக எல்லாரும் மார்க்கெட் அப்சைடுன்னு நம்பாதீங்க. நான் டவுன் சைடுன்னு யாரும் சொல்லாதுன்னு நம்பாதீங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ் ஒன்லி. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அப்பொழுது நீங்க அந்த செகண்ட் கேண்டில் எனக்கு எதுவுமே தெரியாது, மேக்ஸ் படி எனக்கு படிக்க தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டாவது ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு மேலேயும் கீழேயும், அதாவது செகண்ட் கேண்டில் ஹைக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் தான், அந்த ஸ்ட்ரைக் அங்கே மேலே தான் இருக்கும். டவுன் சைடுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டுட்டாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தர் டவுனாக இருக்கும். இதுதான் இதனுடைய ரூல். ஸோ இந்த ரூலையாவது ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வேல்யூஸில் நான் கொடுத்த வேல்யூலாம் வந்து ட்ரெண்டுக்காக தான். இது வந்து 104 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் அப் சைடில் இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 200 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 104 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும், 200 ரூபாய்க்கு போகிற கால் சைடு இருக்கிறது அதெல்லாம் தவறான விஷயம். 104 வரும் பொழுது உங்களுடைய டிசிஷன் எடுங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது இது ட்ரெண்ட் அனலைசிங் மட்டும்தான். அதே மாதிரி 168 அப்படிங்கிறது புட் சைடு எனக்கு கிடைச்சிருக்கிற வேலை இதுதான். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது பாருங்க, சரிங்களா? ஓகேங்க, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கங்க.